ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த புத்தாண்டு பலன்கள் 2025 உண்டான அந்த புத்தாண்டு பலன்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, கோச்சார நிலவரப்படிதான் நம்ம பலன்கள் சொல்ல போறோம். திருக்கணிதப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறேன். இந்த பலன்கள் மூலமாக எல்லா ராசி அன்பர்களுக்கும் இந்த 2025 எப்படி இருக்க போது, இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட மாற்றங்கள், இனிமேல் இந்த 2025 ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வரலாம் அப்படின்றத நான் இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் 2025 ஒரு நியூ இயர்ல எல்லாருக்குமே ஒரு ஆவல் இருக்கும். நமக்கு 2025 எந்த மாதிரியா இருக்க போகுது, என்ன மாதிரியான வளர்ச்சியை நம்ம பெற போறோம் இப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லோருக்குமே இருந்துட்டு இருக்கும். அவர்களுக்கு ஜோதிடம் பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டிலும் சரி எல்லோருக்குமே ஒரு மனதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025 புது புது மாற்றங்கள், புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 9ஆம் இடத்துல இருந்த அந்த சனி பகவான் இப்ப 10ஆம் இடத்திற்கு வரப்போறாரு. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வராரு. சந்திரன் மீது அந்த குரு பயணிக்கும் போது சில ஏமாற்றங்களோடு சில வெற்றிகள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சந்திரன் மீது குரு வரும்போது பாத்தீங்கன்னா சில பேர் அவமானப்படக்கூடிய நேரமா இருக்கும். அவங்களுடைய தசா புத்தி ஏதாவது கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தா கூட அவர் மே மாதம் தான் பயிற்சி ஆகுறாரு, மார்ச் மாதமே ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒரு சின்ன மன டென்ஷன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மேடம் குரு நல்லது தானே செய்வாரு, என்ன இப்படி தலைகீழ சொல்றீங்க அப்படின்ற போது, குரு சந்திரன் மீது பயணிக்கும் போது சில தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது, இப்போ எப்படி பெரிய புயல் வந்து கரையில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அடிச்சுட்டு வெளியில போகுதோ அதே மாதிரிதான் இந்த குரு வரும்போது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் கெட்ட சக்திகள் எல்லாம் அப்படியே வேரோட புடுங்கிட்டு போயிடும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல சக்தியை மாத்திரம் வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் இந்த குரு பகவான் சில கெட்ட விஷயங்களை உங்களிடம் இருந்து அடியோடு அறுத்துட்டு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் மிதுன ராசி அன்பர்கள் தீய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரம் அதெல்லாம் விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்குன்னு சில குடும்ப பொறுப்புகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மிதுன ராசிக்கு அதிபதி புதன். புதன் சொன்னாலே திறமைகள் அதிகமாக இருக்கு, அறிவு நிறைய இருக்கு. ஆனா அதற்குண்டான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கல. மிதுன ராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கம், சில பேர் மிதுன ராசியா இருப்பாங்க, மிதுன லக்னமா இருப்பாங்க, தனுசு ராசியா இருப்பாங்க, தனுசு ராசியா இருப்பாங்க, மிதுன லக்னமா இருப்பாங்க. இந்த மாதிரியாக சில பேருக்கு இருக்கும்போது அந்த சனியினுடைய தாக்கம் கடந்த 3.5 வருடங்களாக அதிகமாக இருந்திருக்கும். அதனால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க உங்களுக்குன்னு சில வேலைகளை செய்வதற்குண்டான ஒரு நேரம். குரு பகவான் பயணிக்கிறாரு அப்படின்ற போதே பாத்தீங்கன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கும் அந்த இடத்துல. இது நாள் வரைக்கும் மற்றவர்களுக்காக சுயநலம் பாராமல் மற்றவர்களுக்காக உதவி செஞ்சிருப்பீங்க. அந்த உதவியில பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள், ஏண்டா நம்ம இப்படி போய் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நண்பர் ஒருவர் பணத்துக்காக கஷ்டப்படுறாரு, அந்த பணத்தை நம்ம உதவிக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உதவியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நண்பர் உங்ககிட்ட பேசவே மாட்டார். அந்த ஒரு வழி பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை தான் அதிகமா தாக்கியிருக்கும். அந்த அளவிற்கு நீங்க இது நாள் வரைக்கும் பிறருக்காக நீங்க வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்காக எதுவுமே நீங்க செஞ்சுக்கல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் 2025 இருக்க போகுது. உங்களுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்காக சில கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். பர்சனல் லோன் நிறைய அப்ளை பண்றீங்க, ஆனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த அளவிற்கு ஒரு கடன் கூட எனக்கு கிடைக்காதா மேடம், அந்த அளவிற்கு நான் துரதிருஷ்டசாலியா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா
கடன் வாங்கிட்டு நான் கஷ்டப்படுறேனே அப்படின்ற மாதிரிதான் பேசுவாங்க. ஆனால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா, எனக்கு கடன் கூட கிடைக்க மாட்டேங்குது மேடம், அந்த அளவிற்கு நான் பணத்தினால வறுமையினால கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. இந்த 2025 இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த சில பர்சனல் லோன், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உண்டான சில விஷயங்களை நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளினுடைய படிப்புல ரொம்ப தீவிரம் செலுத்துவீங்க. அந்த குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளா வரணும், நல்ல நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை யோசிச்சு அந்த குழந்தைகளுக்காக சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மிதுன ராசி என்பர்கள் நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல பெருமளவு தொழிலுக்காக எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடாதீங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல இருந்து அந்த கேது பகவான் 3ஆம் இடத்திற்கு வந்துட்டாரு. அதனால சில முயற்சிகள் உங்களுக்கு தடைபடும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அது லாக் ஆகுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பெருமளவுக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த விதமான ஒரு மாற்று ஏற்பாடுகளும் செய்யாதீங்க. கடன் வாங்கிட்டேன் மேடம், கடனை எப்படி அடைக்கிறது தெரியல, ரொம்ப மூச்சு மூட்டுற அளவுக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு அந்த கடனுடைய நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க 2024ல சில பேர் கடன்கள்லாம் எப்படியாவது ஒரு விஷயத்த வச்சு நீங்க அடைச்சிருப்பீங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோயினுடைய தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். ஏன் மேடம் அப்படி திடீர்னு வந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா நோய் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அவர்களை கண்டிப்பா கடனை அடைக்க வச்சிடும் அந்த கிரகங்கள். கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்கள் எப்படியாவது புஷ் பண்ணி அந்த கடனை அடைக்க வச்சிடும். அதனால கடன் ஓரளவுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆனா முழுமையாக அடைக்கணும்னு நினைக்கும் போதுதான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் வரும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு சொந்த வீட்டுல சில தகராறுகள், அதாவது பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், கூட்டாளி அதாவது அங்காளி பங்காளி சண்டையெல்லாம் இருக்கும். ஒரு 2 பிரதரா சேர்ந்து வாங்கியிருப்பீங்க, கூட பிறந்தவங்க எல்லாருமா சேர்ந்து வாங்கியிருப்பீங்க. அதுல இப்போ அத சொத்து பாக பிரிவினை பிரிக்கும் போது சில தகராறுகள் எல்லாம் வரும். அதனால இந்த வருடம் 2025ல சின்ன ஒரு பரிகார பூஜை மாதிரி அந்த வீட்டுல செஞ்சுக்கோங்க. செஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா போன வருடம் ஃபுல்லா இந்த பிரச்சனை தான். அந்த சொந்த வீடை என்னைக்கு வாங்கினீங்களோ அதுவும் சேர்ந்து வாங்கினதுல இருந்தே இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த வருடம் உங்களுடைய வீட்டுல ஒரு சின்ன ஒரு பரிகார ஹோமம் மாதிரி பண்ணிக்கோங்க. பெரிய அளவுக்கு எல்லாம் வேண்டாம். ஒரு கணபதி ஹோமம், ஒரு நவகிரக ஹோமம், ஒரு வாஸ்து ஹோமம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாஸ்து உங்களுடைய வீட்டுல சில பேருக்கு சரியே இல்லை. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கேது பகவான் நாள்ல இருக்கும்போது வாஸ்து பிரச்சனைக்குரிய ஒரு வீடாதான் வாங்குவீங்க. அந்த மாதிரிதான் உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு பாகியம் இருந்திருக்கு. எவ்வளவோ நீங்க நிறைய முயற்சி செய்தாலும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரிதான் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அதனால நீங்க ஒரு வாஸ்து பரிகார பூஜை மாத்திரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து மிகப்பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. இந்த 2025ல இந்த மிதுன ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, மேடம் நான் 2025லயாவது நான் வெளிநாட்டுல இருந்து நான் என்னுடைய சொந்த ஊருக்கு வரலாம். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா 5 வருட காலமாக குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, பாவம் அவங்களும் குழந்தைகளை பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க தாராளமாக வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி வந்துட்டாரு. அதனால உங்களுடைய ஒரு மிக கொடுமையான, அதாவது கஷ்டமான காலங்கள் எல்லாமே நிறைவு பெற்றுருச்சு. இன்னுமே கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. சில கோச்சார கிரகங்கள் ரீதியாக, அதாவது தசாபுத்தி ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், மறையும், அந்த மாதிரி எல்லாம் இருக்குமே ஒழிய இனிமேல் நிரந்தர பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது மிதுன ராசி என்பர்களுக்கு. அதனால உள்ளூருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்துக்கோங்க. வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட சுய ஜாதகத்துல குடும்ப தோஷம் இருக்கலாம், குடும்பத்துல மாந்தி தோஷம் இருக்கலாம், அடுத்து சர்ப்ப தோஷம் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த குடும்பமாகப்பட்ட
சம்பந்தப்பட்டது வெளியூர்லயோ வெளிநாட்டுல இருந்தாதான் உங்களுக்கு அது ஒரு சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க இங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு நார்த் சைட்ல நீங்க செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த 2025. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க விசா முடிஞ்சிருச்சு அப்படின்னு கவலைப்படாம உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை உள்நாட்டிலேயே தேடுங்க. கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மிதுன ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுக்குன்னு சில விஷயங்கள் நீங்க ஒரு கனவாவே வச்சிருக்கிறீங்க, அதை நிறைவேற்ற முடியாமல் தயங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா உங்களை சுற்றி நிறைய பொறுப்புகள், கணவனை பார்க்கணும், அடுத்து குழந்தைகளை பார்க்கணும், பெற்றோர்களை பார்க்கணும், மாமனார் மாமியார், இந்த மாதிரியான நிறைய குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பொறுப்புகள் இருக்கு மிதுன ராசி பெண்களுக்கு. அதனால அந்த பொறுப்புகள் எல்லாம் வைக்கும் போது நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய திறமையை வெளிக்காட்ட முடியலையே அப்படின்ற மாதிரியா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. டெய்லி ஒரு 2 hours உங்களுக்காக செலவு பண்ணுங்க. மிதுன ராசி பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய சில அறிவுரை என்னன்னா, மிதுன ராசி பெண்கள் நீங்க உங்களுக்கு உண்டான ஒரு வட்டத்தை கொஞ்சம் பெருக்கிக்கோங்க. உங்களுக்கு உண்டான சில திறமைகளை விரிவுபடுத்துங்க. விரிவுபடுத்தும் போது உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீங்களே சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு. இந்த 2025ல நீங்க அப்படியே முடங்கி கிடக்காம, அதாவது உங்களுக்குன்னு சில வருமானம் பாக்குறது, உங்க குடும்பத்துக்காக உங்களுக்குன்னு இருக்கிறத விட உங்க குழந்தைகளுக்காக நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. சில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் நீங்க இந்த மாதிரியாக இந்த 2025ல சில முடிவுகளை எடுக்க போறீங்க. அதனால உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, மேடம் என்னால ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நேரம் வரமாட்டேங்குது, நிறைய வாய்ப்புகள் வருது, ஆனாலும் என்னுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு போக முடியாது, அதனால நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேக்குறவங்க தாராளமா ஃபேமிலியை கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வரும்போதே நீங்க பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய வருமான வளர்ச்சி, அதே சமயத்துல பதவி உயர்வுலாம் இந்த டயத்துல 2025ல பெண்களுக்கு தாராளமாக காத்துட்டு இருக்கு. அதனால அதெல்லாம் நீங்க தொடர்ந்து முயற்சி செய்துங்க. இந்த 2025 ஒரு பொன்னான பலன்களை இந்த பெண்களுக்கு கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.